அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆண்டவருடைய துணை, ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய கிருபை இந்த நாள் முதல் கொண்டு இனி வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் உங்களை தாங்கி நடத்துவதாக. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளை நாம் ஒரு சிந்தனைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். இன்றைக்கி அநேகருக்கு அவங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனால் கவனிங்க தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் அதிகமாக நாம் இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய மறுபக்கம் என்னென்னா, அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ ஒருவேளை பாருங்களேன், நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஓடுவாங்க. தேவ பிள்ளைகளே, நம்ம ஆசீர்வாதத்தை நாட வேண்டும், அது உண்மைதான். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த பாவங்கள், சாபங்கள், இவை எல்லாவற்றும் ஒருவேளை நம்மளை தொடர்ந்து அது அப்படி இருக்குமானால், அந்த சாபத்தின் மேலே, அந்த பாவத்தின் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி வச்சா அது நமக்கு நிலைக்குமா? ஒருவேளை உனக்கு ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராவது நீங்கள் ஏங்குவீங்கன்னா, நீங்கள் கவனிங்க, ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம ஆசீர்வாதமாய் வாழ்வது என்றால் என்னன்னா, நம்ம சாபங்கள் இல்லாமல், பாவங்கள் இல்லாமல் நாம் வாழ்வது தான் ரொம்ப 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 முக்கியம். ஆமென். இந்த உலகத்தில் பாருங்கள், மத்தேயு புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், உனக்கு ஒரு கண் இல்லைனா கூட நீ என்ன பண்ணுப்பா, நீ பரிசுத்தமாக நீ பரலோகத்துக்கு வந்துரு, நீ பரலோக ராஜ்யத்தில் இருப்ப, சந்தோஷமாக நீ வாழ்வ. ஸோ ஆனால் உனக்கு ரெண்டுமே இருந்து நீ ஒரு பாவியாக நீ இந்த உலகத்தில் நீ வாழ்வனா, நீ எதற்காகப்பா நீ வாழணும்? சாபத்தில் நீ வாழ்வனா எதற்காக வாழணும்? நீ ஆசீர்வாதம்னு ஓடி உனக்கு சாபத்தையும் பாவத்தையும் நீ வாங்கி வைப்பன்னா அது எதற்காக? நீ பரலோகத்துக்கு போக முடியாது. நீ தேவனை தேடாமல் இந்த உலகத்தில் அநேக செல்வங்களை நீ தேடி வைப்பனா அதெல்லாம் எதற்கு? பரலோகத்தில் அதெல்லாம் உனக்கு அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. தேவ பிள்ளைகளே, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று தான், பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியம், ஆண்டவருக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து கொள்ளுகிற அந்த தருணம், இதுவே நமக்கு மிகவும் முக்கியமானது என்று சொல்லி இன்றைக்கி கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். சாபத்தின் மேலே நமக்கு ஆசீர்வாதம் வேண்டாம், அதற்காக ஆசீர்வாதமே வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. ஒருவேளை நமக்கு நாமே சுத்திகரித்து கொண்டு ஒரு நீதியான பாதையில் நாம் செல்லும்போது ஆசீர்வாதங்கள் நமக்கு தானாகவே வந்து சேரும் என்று கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவருடைய நீதியை முதலாவது தேடுங்க. நமக்குள்ள இல்லை நம்மளுடைய சந்ததி மேலே, நம்ம குடும்பத்தார் மேலே பாவ சாபங்கள் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதற்கு முதலாவது செபிங்க. அவன் எல்லாம் போனாலே போதும். இந்த இரவு ஆண்டவருடைய வருமானால் நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போவோம், ஆண்டவரோடு கூட இளைப்பாறுவோம். அப்படி ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதுவே நித்தியமான ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலம் உங்களை நான் திடப்படுத்துகிறேன். இந்த வார்த்தை உங்களை வழிநடத்தட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.